சாம்சங் ஃப்ளாக்ஷிப் ஃபோன் சீரிஸான எஸ் சீரிஸில் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன்ஸ் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்சங் S21, S21 Plus, S21 Ultraன்னு 3 ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம எப்பவும் ஃபஸ்ட்டு பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறது ஃபோனோட டிசைன் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது 3 ஃபோனோட டிசைன் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு S21 Ultra. இந்த ஃபோனோட சைஸ் 6.8 இன்ச் 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேக்கு டைனமிக் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் Quad HD Plus 1440 x 3200 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் 120Hz. இந்த டிஸ்பிளேல அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 10Hzல இருந்து 120Hz வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் உங்கள் யூசேஜ் பொறுத்து. ரெஃப்ரெஷ் ரேட் 90Hzல இருந்து 120Hzக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் ஜென்ரேஷன் கூட கம்பேர் பண்ணும்போது. இந்த பேனலுக்கு HDR10+ சப்போர்ட் இருக்குது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் S Pen சப்போர்ட் இருக்குது. இது வர நோட் சீரிஸில் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இனி ஃபியூச்சர் மாடல்ஸ்லையும் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க சாம்சங். நெக்ஸ்ட் ப்ராசஸர். இந்த ஃபோன் சாம்சங்கோட ஓன் ப்ராசஸரான Exynos 2100 ரன் ஆகுது. இந்த ப்ராசஸர் ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர். ஸ்னாப்ட்ராகன் 888 விட கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். பட் பேட்டரி மேனேஜ்மெண்ட்டில் எப்போவும் மோசம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னாப்ட்ராகனில் 4000 mAhல ஒரு ஃபோனும் எக்ஸைனோஸில் 6000 mAh ஃபோனும் கொடுக்குறது சேம் தான். ஸோ பேட்டரி மேனேஜ்மெண்ட்டில் இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும் ஸ்னாப்ட்ராகன் கூட கம்பேர் பண்ணும்போது. பட் USA மட்டும் ஸ்னாப்ட்ராகன் 888 இந்த ஃபோன் பவர் ஆகுது. மற்ற குளோபல் மார்க்கெட்டில் Exynos 2100 தான் ரன் ஆகுது. கேமிங் சொல்லும்போது இந்த ஃபோனில் இன்னைக்கு டேட்டில் என்ன கேம்னாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரை தாறுமாறாக இருக்கும். இந்த ப்ராசரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 12 and 16GB LPDDR5 RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் பொறுத்தவரை 128GB அப்புறம் 512GB UFS 3.1 ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேமராஸ். பிரைமரி சென்சார் 108 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிக்சல் சைஸ் 0.8 மைக்ரான் பிக்சல் சைஸ். இந்த பிரைமரி சென்சாரோட அப்பேச்சர் f1.8. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்குது. ஸோ ஃபோட்டோஸ் எடுக்கும்போது லோ லைட்டில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் நல்லா ஹெல்ப் பண்ணும். வீடியோஸ் கூட நல்ல ஸ்டேபிளாக எடுக்க முடியும். செகண்டரி சென்சார் 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ். இந்த லென்ஸில் டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. இந்த லென்ஸோட அப்பேச்சர் f2.2. பிக்சல் சைஸ் பொறுத்தவரை 1.4 மைக்ரான்ஸ் கொடுத்துருக்காங்க. தேர்ட் சென்சர் 10 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ். ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்குது. இந்த லென்ஸை வச்சு 3x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணலாம். ஃபோர்த் சென்சாரும் 10 மெகாபிக்சல். ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இந்த சென்சாருக்கும் இருக்குது. 10x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ண முடியும். இதோட அப்பேச்சர் f4.9. ஆப்டிக்கல் ஜூம்னா ஒன்றும் இல்லை, 10x வரைக்கும் லாஸ்லெஸ் ஜூம் பண்ண முடியும். S20 Ultra மாதிரி 100x ஸ்பேஸ் ஜூம் இருக்குது. ஃபிஃப்த் சென்சார் லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்தவரை 40 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அப்பேச்சர் f2.2. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரி 5000 mAh கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு சார்ஜர் கொடுக்கல. எப்போவும் சாம்சங் ஆப்பில் ட்ரோல் பண்ணிவிட்டு உடனே அவங்களும் அப்படியே காப்பி பண்ணுறாங்க. இந்த ஃபோனுக்கு 25 watts தான் மேக்ஸிமம் சார்ஜிங் கெப்பாசிட்டி. 45 wattsல இருந்து இப்போ 25 wattsக்கு டவுன் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் சார்ஜரும் இல்லை, சப்போர்ட்டும் இல்லை. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா PD 3.0 சார்ஜர், அதாவது பவர் டெலிவரி சப்போர்ட் உள்ள சார்ஜர்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஒயர்டு இல்லைனா ஒயர்லெஸ் 2.0 சார்ஜர் வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஃபோனோட திக்னஸ் 8.9 mm, பட் வெயிட் தான் அதிகம், 230 grams கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர். Android 11 தான் இந்த ஃபோன் ரன் ஆகுது. இந்த ஃபோன் 5G எனேபிள்டு ஃபோன். Wi-Fi 6 சப்போர்ட் இருக்குது. இந்த 3 ஃபோன்ஸுமே IP68 சர்டிஃபைடு ஃபோன்ஸ். ஸோ வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் இந்த ஃபோனில் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ரைஸிங். இந்த ஃபோன் 1,05,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 12GB RAM 128GB வேரியண்ட். 1,16,999க்கு 16GB RAM 512GB ஸ்டோரேஜ் லான்ச் பண்ணியிருக்காங்க. US ப்ரைஸிங் கம்மி தான். ஸ்னாப்ட்ராகன் 888ஓட அப்ராக்சிமேட்டாக 88,000க்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க பேஸ் வேரியண்ட். சாம்சங் இந்தியாவில் பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது, இருந்தாலும் 17K டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஒன்று நீங்கள் யூஎஸில் வாங்குங்க, இல்லைனா இந்த ப்ரைஸுக்கு 2 OnePlus ஃபோன் இல்லைனா 2 MI ஃபோன் வாங்கலாம். இல்லை என்கிட்ட அவ்வளோ பட்ஜெட் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். நெக்ஸ்ட் S21 Plus. இந்த ஃபோனோட சைஸ் 6.7 இன்ச் ஃப்ளாட் ஸ்க்ரீன் 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேக்கு டைனமிக் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் Full HD+. அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது 48Hzல இருந்து 120Hz வரை. இந்த பேனலுக்கு HDR10+ சப்போர்ட் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராசஸர். இந்த ஃபோன் Exynos 2100 ரன் ஆகுது. இந்த ப்ராசரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8GB and 12GB DDR5 RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் பொறுத்தவரை 120GB அப்புறம் 256GB UFS 3.1 ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேமராஸ். பிரைமரி சென்சார் 12 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்காங்க. டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் அப்புறம் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்குது. இதோட அப்பேச்சர் f1.8. செகண்டரி சென்சார் 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார். இதோட அப்பேச்சர் f2.2. தேர்ட் சென்சார் 64 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ ஷூட்டர். 3x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ண முடியும். இதோட அப்பேச்சர் f2.0.
ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்தவரை 10 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதோட அப்பேச்சர் f2.2. நெக்ஸ்ட் பேட்டரி 4800 mAh கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு சார்ஜர் கொடுக்கல. S21 அல்ட்ரா மாதிரி சேம் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கூடவே 10 வாட்ஸ் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ரைஸிங். இந்த ஃபோன் 81,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 8GB 128GB வேரியண்ட். 85,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 12GB 256GB வேரியண்ட். யூஎஸ்ஏல இந்தியன் பிரைசிங்கோட கம்மியாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்டிராகன் 888ஓட அப்ராக்சிமேட்டாக 73,000க்கு தான் இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க பேஸ் வேரியண்ட். உங்ககிட்ட இந்த அளவுக்கு பட்ஜெட் இருந்தால் இந்த ஃபோன் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இல்லைனா OnePlus, Realme இல்லை MI இருக்குது, அந்த ஃபோன்ஸ் நீங்கள் வாங்கலாம். நெக்ஸ்ட் S21. இந்த ஃபோனோட சைஸ் 6.2 இன்ச் ஃப்ளாட் ஸ்க்ரீன் 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. இங்கே ரேம் ஆப்ஷன் அப்புறம் பேட்டரி மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஸ்பெக்ஸ் எல்லாம் சேம் தான். பேட்டரி 4000 mAh யூஸ் பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் சப்போர்ட் S21 ப்ளஸில் கொடுத்த அதே சப்போர்ட் தான் இதுலையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரைஸிங். இந்த ஃபோன் 70,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட். 74,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 8GB 256GB வேரியண்ட். யூஎஸில் இந்த ஃபோனை 59,000க்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க பேஸ் வேரியண்ட். உங்ககிட்ட இந்த அளவுக்கு பட்ஜெட் இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை கூட நீங்கள் வாங்கலாம். பட் பேட்டரி மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸ்னாப்டிராகன் கூட கம்பேர் பண்ணும்போது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும்.